வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 16ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1431ஆம் ஆண்டில் நூறாண்டு போர்க்காலத்தில் இங்கிலாந்தின் 6ஆம் ஹென்றி மன்னர் பிரான்சின் மன்னராக பாரிஸ் நோட்ரேடாமில் முடிசூடினார். 1497ஆம் ஆண்டில் வாஸ்கோடா காமா முன்னர் பார்த்தலோமியா டயஸ் சென்றடைய முடியாத தென்னாப்பிரிக்காவின் அட்லாண்டிக் கரையோரத்தில் உள்ள நன்னம்பிக்கை முனையை சுற்றி வந்தார். 1598ஆம் ஆண்டில் கொரியா ஜப்பானிய கடற்படைகளுக்கு இடையே இடம்பெற்ற நோர்யாங் சமரில் கொரியா வெற்றி பெற்றது. 1653ஆம் ஆண்டில் சர் ஆலிவர் கிராம்வெல் பொதுநலவாய இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து நாடுகளின் தலைவரானார். 1707ஆம் ஆண்டில் ஜப்பானின் ஃபியூஜி எரிமலை கடைசி தடவையாக வெடித்தது. 1761ஆம் ஆண்டில் 7 ஆண்டு போர்க்காலத்தில் 4 மாதங்கள் முற்றுகையின் பின்னர் ரஷ்யா புரூஷியாவின் குலோபிர்செக் கோட்டையை கைப்பற்றியது. 1773ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் பாஸ்டன் தேநீர் கொண்டாட்டம் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்கர்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் கப்பல்களில் ஏறி தேநீர் பெட்டிகளை பாஸ்டன் துறைமுகத்தில் எரியும் நிகழ்வு நடந்தது. 1835ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரத்தில் இடம்பெற்ற பெருந்தீயினால் 530 கட்டிடங்கள் சேதமடைந்தன. 1857ஆம் ஆண்டில் இத்தாலியின் நேபிள்ஸில் இடம்பெற்ற 6.9 ரெக்டர் நிலநடுக்கத்தில் 10,000 பேர் உயிர் இழந்தனர். 1880ஆம் ஆண்டில் முதல் போயர் போரில் தென்னாப்பிரிக்காவின் போயர்களுக்கும் பிரித்தானிய பேர் அரசுக்கும் இடையில் போயர் யுத்தம் மூண்டது. 1920ஆம் ஆண்டில் சீனாவில் கான்சு நகரில் 8.6 ரெக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். 1922ஆம் ஆண்டில் போலந்து அரசு தலைவர் கேப்ரியல் நர்டோவிச் வார்சாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1925ஆம் ஆண்டில் இலங்கை வானொலியின் ஒளிபரப்பு சேவை கொழும்பில் ஆரம்பம் ஆனது. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பல்ஜ் சண்டை ஆரம்பமானது. ஆர்டன் காட்டில் 3 ஜெர்மானிய இராணுவ படைப்பிரிவுகளை திடீர் தாக்குதலை நடத்தின. 1947ஆம் ஆண்டில் வில்லியம் ஷாக்லி, ஜான் பேடின், வால்டர் பிராட்டன் ஆகியோர் இணைந்து உலகின் முதலாவது செயல்முறை டிரான்சிஸ்டர் மின் அணுவியல் திரிதடயத்தை உருவாக்கினர். 1950ஆம் ஆண்டில் கொரிய போரில் சீனப்படைகள் வடகொரியாவின் கம்யூனிச அரசுக்கு ஆதரவாக போரிட்டதை அடுத்து ஐக்கிய அமெரிக்காவின் அரசு தலைவர் ட்ரூமன் அவசரகால சட்டத்தை பிறப்பித்தார். 1960ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று டிரான்ஸ்வேர்ல்ட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றுடன் நியூயார்க் ஸ்டேட்டன் தீவின் மேலாக ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் விமானங்களில் இருந்த அனைத்து 128 பேரும் தரையில் 6 பேரும் உயிர் இழந்தனர். 1971ஆம் ஆண்டில் வங்காளதேச விடுதலை போரில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் பாகிஸ்தானிய இராணுவம் சரண் அடைந்ததை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது. 2014ஆம் ஆண்டில் பாகிஸ்தானின் தெஹ்ரிக்-இ-தாலிபான் போராளிகள் பெசாவர் நகரில் இராணுவ பள்ளிக்கூடம் ஒன்றில் தாக்குதல் நடத்தியதில் 145 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலோர் பாடசாலை சிறுவர்கள். மேலும் டிசம்பர் 16ஆம் நாளானது பஹ்ரைன் விடுதலை தினமாகவும், கசகஸ்தான் குடியரசு தினமாகவும், வங்காளதேச வெற்றி நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்.
நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.